அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சய் ஸ்டடி சர்க்கிள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 21 அதாவது 21லிருந்து 24 வரை நடந்த நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தினமும் ஒரு திருக்குறள். மணிநீரும் மண்ணும் மாலையும் அணிநிழல் காடும் உடையதே அறன்னு சொல்லியிருக்காங்க. தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரணாகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் பார்ப்போம். 35th கேண்டிடேட் எலெக்டட் அன் ஆப்போசிட்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் சியாச்சன் வந்து விசிட் போயிருக்காரு. அடுத்தது அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட்டு ஃபீமேல் துணைவேந்தர் நியமனம் செய்திருக்காங்க. அடுத்தது பத்மா அவார்ட்ஸ் பற்றி பார்ப்போம். அப்புறம் நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது சுகர் ப்ரொடக்ஷனை பற்றி பார்ப்போம். அடுத்தது டிஃபென்ஸுக்கு வந்து செலவு செய்யறதுல 4th பிளேஸாக இந்தியா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். சரிங்களா. ஃபஸ்ட்டு போட்டியின்றி தேர்வான 35வது வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நேம் வந்து முகேஷ் தலால். சரிங்களா. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு அவருடைய மனைவி வந்து இடைத்தேர்தலில் சமாஜ்வாடி அந்த பார்ட்டியில் வந்து அவங்க எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அதிகப்படியான உறுப்பினர்கள் வந்து போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் யாராவது YP சவான், பரூக் அப்துல்லா, TT கிருஷ்ணமாச்சாரி, PM சயீத், SC ஜாமீர் இவங்களாம் வந்து போட்டியின்றி தேர்வாயிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சியாச்சின் பனிமலையில் ராஜ்நாத் சிங் வந்து விசிட் போயிருக்காரு. இதுதான் உலகத்திலே மிகவும் உயரமான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். பிளேஸ்ன்றதை விட உலகிலே உயரமான போர்க்களமாக கருதப்படும் சியாச்சின் பனிமலைக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பயணம் செஞ்சுருக்காரு. அங்கே வந்து இராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடி இருக்காரு. இது பார்த்திங்கன்னா இது கடல் மட்டத்திலிருந்து 15,100 அடி உயரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து காஷ்மீரில் இருக்குது. உலகிலே உயரமான போர்க்களமாக கருதப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா 40 ஆண்டு காலமாக இந்தியா வந்து பாதுகாப்பு பணியில் அங்கே ஈடுபட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்தியாவின் தலைநகரமான டெல்லியும், அதே பொருளாதாரத்தின் தலைநகரம் மும்பையும் சொல்லுவோம். அதே தொழில்நுட்பத்தின் தலைநகரமாக பெங்களூரும், அதே மாதிரி வீர தீரத்தின் தலைநகரமாக இந்த சியாச்சின் திகழ்வதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்திற்கு முதல் முறையாக பெண் துணைவேந்தர் நியமனம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய நேம் வந்து நஹிமா காதின். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பேகம் சுல்தான் ஷாகான் அந்த பெண்மணி வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இப்போ 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முஸ்லீம் கல்லூரிக்கு வந்து பெண் துணைவேந்தர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது பத்மா அவார்ட்ஸ் யார் கொடுத்துருவாங்க? வெங்கையா நாயுடு, முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, பத்மா சுப்பிரமணியத்துக்கு பத்ம விருதுகள் சொல்லியிருக்காங்க. இதில் இப்போது இது வந்து விழா பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்துச்சு. இப்போ குறிப்பிடத்தக்கவர்கள் யாருன்னு பார்த்தாங்கன்னா நடிகை வைஜெயந்தி மலா, பரதநாட்டிய கலைஞர் பத்ம சுப்பிரமணியம் ஆகியோருக்கு பத்ம விருதுகளுக்கும், விஜயகாந்திற்கு பத்ம பூஷன் விருதும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு தொடக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டின் மாநில விலங்குன்னு நம்ம சொல்லக்கூடிய வரையாடு வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2022ஆம் ஆண்டு முதல் நீலகிரி வரையாடு திட்டத்தை வந்து முதல்வர் MK ஸ்டாலின் வந்து தொடங்கி வைத்தார். இப்போ இந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா மே 1 முதல் மே 3 வரை 3 நாட்கள் வந்து கணக்கெடுப்பு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 700 பணியாளர்கள் நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் ப்ரொடக்ஷன் மிதமான சரிவு கண்ட சர்க்கரை உற்பத்தின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் போன ஆண்டு 1.09 கோடி டன் சர்க்கரை உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு 1.06 கோடி டன்னாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதிகமாக சுகர் ப்ரொடக்ஷனில் மகாராஷ்டிரா, அதற்கு அடுத்தபடியாக வந்து யூபியும், அதற்கு அடுத்தபடியாக கர்நாடகாவும் இருக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறைக்கு 2023இல் அதிக செலவிட்ட நாடுகளில் 4வது இடத்துல இந்தியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பட்ஜெட்டில் 80% வந்து இராணுவத்திற்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க.
அதே மாரி ரஷ்யாவுடன் கடந்த 2 ஆண்டுகளாக போரில் ஈடுபட்டுள்ள உக்ரைன் பாதுகாப்புக்கு வந்து $6,480 கோடி ஒதுக்கீடு செய்து பட்டியலில் 8வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.